மஹிந்த ராஜபக்ச வீட்டுப் பொருட்களுடன் வீதியில் காத்திருந்த நிலை. பின்னணியில் நடந்த ரகசிய பேச்சுவார்த்தை அம்பலம். ஆபத்தான நபரின் கட்டுப்பாட்டில் ஆசிரியர். வெளியான திடுக்கிடும் தகவல்கள். விசாரணையில் மனைவியும் மகனும். முன்னாள் பெண் அதிபர் கொடூரமாக கொலை. விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல்கள். காணாமல் போன வைத்திய நிபுணர் சடலமாக மீட்பு. தீவிரமடையும் விசாரணை. நாமலின் 6 மணி நேர சிஐடி விசாரணையில் நடந்ததென்ன? வெளியான தகவல். இலங்கையில் எச்சரிக்கை மட்டத்தில் எல்னினோவின் தாக்கம். வழங்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல். மஹிந்த ராஜபக்ச 2015ஆம் ஆண்டு தேர்தலில் தோல்வியடைந்த பின்னர் கொழும்பில் தங்குவதற்காக தொழிலதிபரும் தொழிற்கட்சியின் தலைவரான ASP லியனகே நிர்மாணித்த சொகுசு வீடான பீகோக் மேன்சனை வழங்குவதாக அறிவித்திருந்தார். இறுதியில் அதை வழங்க முடியாத சூழ்நிலையில் வீட்டுப் பொருட்களுடன் தங்காலையில் இருந்து கொழும்புக்கு வந்த மஹிந்த ராஜபக்ச வீதியில் நின்ற ஒரு கதையை வலையொலி தளம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியில் தெரிவித்துள்ளார். அவ்விடயம் தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில், மஹிந்த ராஜபக்சவுக்கு கொழும்பில் ஒரு வீடு வழங்குவதாக அறிவித்திருந்தேன். அதை அறிந்திருந்த அன்றைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன என்னை அழைத்திருந்தார். நான் மைத்ரியின் வீட்டிற்கு சென்றபோது ராஜித சேனாரத்னவும் இருந்திருந்தார். அந்த வீட்டை மஹிந்தவுக்கு கொடுத்தால் சிறை செல்ல நேரிடலாம் என்றனர். நான் கேட்டேன், நான் சிறைக்கு ஏன் செல்ல வேண்டும்? அக்காலத்தில் எதற்கெடுத்தாலும் சிறையில் அடைத்து அரசியல் பகையை தீர்த்து கொண்ட ஒரு கலாச்சாரமும் இருந்தது. உங்களுக்கு நாங்கள் ஆளுநர் பதவி தருகிறோம், வீட்டை கொடுக்க வேண்டாம் என்று கூறினார்கள். சிறைக்கு செல்வதை விட ஆளுநராவது நல்லதென்று நானும் யோசித்தேன். ஆனாலும் நான் கூறினேன், தூதுவர் பதவி வேண்டாம் என. இல்லை, ஆளுநர் பதவியை தருகிறோம், நாளைக்கே வீட்டின் கதவை மூடுங்கள் என்று எனக்கு கூறினார்கள். ஆனால் மஹிந்த வீட்டு பொருட்களை ஏற்றிக்கொண்டு வந்து கொண்டிருந்தார். வரும் வழியில் என்னை பலமுறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அவரின் மனைவியும் பல அழைப்புகள் எடுத்திருந்தார். ஆனால் என்னால் அழைப்பை எடுக்க முடியாமல் இருந்தேன். இறுதியில் அழைப்பை எடுத்து இப்படியொரு சம்பவம் நடந்துவிட்டது, என்னை மன்னிக்க வேண்டும் என்று கூறினேன். அதற்கு மஹிந்த ராஜபக்ச என்னிடம் கூறினார், நீங்கள் பயப்பட வேண்டாம், பயமில்லாமல் இதை திறந்து விடுங்கள், நான் இப்போது எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வந்துவிட்டேன் என்று கூறினார். ஒன்றும் செய்ய வழியில்லாமல் வீட்டை கொடுத்து விட்டேன். அதன் பின்னர் சுமார் 4 மாதங்கள் சென்றன. ஆளுநர் பதவி கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரத்னபுரி ரக்குவானை பிரதேசத்தில் 69 வயதான ஓய்வு பெற்ற பெண் அதிபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டமைக்கான காரணம் வெளியாகியுள்ளது. நபர் ஒருவர் தனது பிள்ளையின் பிறந்த நாளுக்கு கேக் வாங்குவதற்காக பணம் திரட்ட முயன்ற போது வீட்டில் தனியாக இருந்த ஆசிரியர் ஒருவர் கட்டையால் அடித்து கொலை செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக இருவர் கடந்த 22ஆம் திகதியன்று சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக ரக்குவானை போலீசார் தெரிவித்துள்ளனர். வீடு வீடாக சென்று தேங்காய் பறிக்கும் நபர் ஒருவரும் 2 முச்சக்கர வண்டி ஓட்டுநர்களுமே இவ்வாறு சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். ரக்குவானை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கலகட்டிய பெலவத்தை பகுதியைச் சேர்ந்த விமலானி என்ற ஓய்வு பெற்ற பெண் அதிபரை இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். கடந்த 21ஆம் தேதி மாலை தனியார் வர்த்தக நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் உயிரிழந்த பெண்ணின் ஒரே மகன் இரவு 7:45 மணியளவில் வீடு வந்து தனது தாயை தேடியுள்ளார். இதன்போது தாயின் நிர்வாணமான சடலம் வீட்டின் அறையொன்றில் தரையில் கிடப்பதை கண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து அயலவர்களுக்கு தெரிவித்து தாயின் மர்ம மரணம் குறித்து போலீசாருக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. சம்பவம் நடந்த நாளில் பகல் வேளையில் கூலிக்கு தேங்காய் பறிக்கும் நபர் ஒருவர் நடமாடியுள்ளதாகவும் அயலவர்கள் தெரிவித்துள்ளனர். அன்று மாலை வேளை ஆசிரியர் கொலை செய்யப்பட்ட வீட்டிற்கு அருகில் வீதியில் பிரதான சந்தேக நபர் நடமாடியுள்ளதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனை அடுத்த நாள் அதிகாலை 3 மணியளவில் சந்தேக நபரை கைது செய்து விசாரித்த போது கொலை செய்யப்பட்ட ஆசிரியைக்கு சொந்தமான தங்க மோதிரம் ஒன்று சந்தேக நபரின் வீட்டிலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பெண் அதிபரின் வீட்டின் காணிக்குள் சென்று மறைந்திருந்து வீட்டின் பின்பக்க கதவூடாக வீட்டிற்குள் நுழைந்து குளிக்க தயாராக இருந்த அவரது தலையில் கட்டையால் பலமுறை தாக்கியதாக சந்தேக நபர் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் அவர் கீழே விழுந்ததும் அவரின் கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் கழற்றி கொண்டு தப்பியோடியதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த செயலுக்காக தனது உதவிக்கு முச்சக்கர வண்டி ஓட்டுநரான தனது நண்பரையும் ஈடுபடுத்திக் கொண்டதாக சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். தனது பிள்ளையின் பிறந்த நாளுக்கு கேக் மற்றும் விளையாட்டு பொருட்கள் வாங்குவதற்காக பணம் தேடுவதற்காகவே இதனை செய்ததாகவும் சந்தேக நபர் மேலும் தெரிவித்துள்ளார். திருடப்பட்ட தங்கச்சங்கிலியை கொடகெவல நகரில் உள்ள தனியார் அடகு மையம் ஒன்றில் 90,000 ரூபாய்க்கு அடகு வைத்து பணம் பெற்றுக் கொண்டதாகவும் அன்றைய இரவில் நண்பர்களுடன் சேர்ந்து விருந்து வைத்து கொண்டாடியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபருடன் முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் இருவரிடமும் சம்பவம் குறித்து விரிவாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் கடத்தல்காரரான சிரான் பாசிக்கிடம் நிதியுதவி பெற்றதாக கூறப்படும் தனியார் வகுப்பு ஆசிரியர் சில ஆண்டுகளுக்கு முன்பு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை வினாத்தாள்களை பரீட்சைக்கு முன்பாக கசியவிட்ட நபர் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த தனியார் வகுப்பு ஆசிரியர் தற்பொழுது துபாயில் வசித்து வருவதாக போலீஸ் மத்திய குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். குறித்த ஆசிரியரை கைது செய்வதற்காக இன்டர்போல் அமைப்பின் உதவியும் பெறப்பட்டுள்ளது. அத்துடன் அவருக்கு எதிராக சிவப்பு அறிவிப்பு பிறப்பிக்கப்படும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் உள்ள சிரான் பாசிக் தனது சொத்துக்களை எழுதி வைத்துள்ள அவரது மகனையும் மனைவியையும் போலீசார் விசாரிக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிய வந்துள்ளது.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் ஆஜராகி 6 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னணி தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள தங்காலை பே ஹோட்டல் கொள்வனவு தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைக்காக நாமல் ராஜபக்ச அழைக்கப்பட்டிருந்தார். ராஜபக்ச குடும்பத்துடன் தொடர்புடைய CSN தொலைக்காட்சி ஊடாக ஈட்டப்பட்ட பணத்தை கொண்டே இந்த ஹோட்டல் வர்த்தக பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் இந்த விசாரணைகள் இடம்பெற்றுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான நாமல் ராஜபக்ச இதற்கு முன்பும் பல்வேறு நிதி முறைகேடுகள் தொடர்பான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். கிறிஸ்லங்கா நிறுவனத்தால் ரக்பி விளையாட்டு மேம்பாட்டிற்காக வழங்கப்பட்ட 70 மில்லியன் ரூபாய் நிதியை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் 2025 ஆண்டு ஜனவரியில் சட்டமா அதிபரால் அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் NR கன்சல்டன்சி நிறுவனத்துடன் தொடர்புடைய 15 மில்லியன் ரூபாய் பணமோசடி பரிமாற்றம் குறித்தும் விசாரணைகள் நடத்தப்பட்டன. எவ்வாறாயினும் கோவர்ஸ் கோர்ப்பரேஷன் நிறுவனத்துடன் தொடர்புடைய மற்றொரு பணமோசடி வழக்கில் 2023 ஆண்டு நவம்பர் மாதம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார். அவரது சட்ட தகுதிகள் மற்றும் இலங்கை சட்ட கல்லூரியில் இணைந்து கொள்வது தொடர்பிலும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அண்மையில் விசாரணை ஒன்றை ஆரம்பித்திருந்தது. எனினும் அந்த குற்றச்சாட்டுகளை நாமல் வன்மையாக மறுத்துள்ளார். ஆயினும் இந்த புதிய அழைப்பானது முற்றிலும் தங்காலை பே ஹோட்டல் பரிமாற்றம் தொடர்பான விசாரணைக்கு மட்டுமே என தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டின் பல பகுதிகளுக்கு இன்றைய தினம் பகல் வேளை வெப்பச்சுட்டன் எச்சரிக்கை மட்டத்தை எட்டக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இயற்கை அபாயங்கள் பற்றிய முன்னெச்சரிக்கை மையம் செம்மஞ்சள் நிற வெப்ப வானிலை எச்சரிக்கையை விடுத்துள்ளது. குறிப்பிட்ட சில பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பமானது பகல் நேரத்தில் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே வெப்பமான வானிலையின் தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. எனவே போதுமான அளவு நீரை குடிக்க வேண்டும். முடிந்தவரை நிழலான இடங்களில் அடிக்கடி ஓய்வு எடுக்குமாறும் வெப்பத்தினால் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் குறித்து அவதானம் செலுத்தவும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வாகனங்களில் சிறுவர்களை தனியாக வாகனங்களுக்குள் விட்டுச் செல்லக்கூடாது என்றும் வெளியில் கடினமான உடற்பயிற்சிகள் மற்றும் வெளிப்புற செயற்பாடுகளை குறைத்து நிழலான இடங்களில் தங்குவதுடன் அதிகளவிலான திரவ ஆகாரங்களை அருந்த வேண்டும் என்றும் இலகு ரக வெள்ளை அல்லது லேசான நிறமுடைய ஆடைகளை அணியவும் கோரப்பட்டுள்ளது. இதேவேளை 7 மாவட்டங்கள் எல்னினோவின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. இந்த 7 மாவட்டங்களில் உள்ள 23 பிரதேச செயலக பிரிவுகள் வறண்ட வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அம்மையம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் 25,628 குடும்பங்களை சேர்ந்த 81,865 நபர்கள் எல்னினோவின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பேரிடர் மேலாண்மை மையம் கூறியுள்ளது. இந்த தாக்கத்தின் காரணமாக 20 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு குடிநீர் விநியோகிக்கவும் பேரிடர் மேலாண்மை மையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. காணாமல் போனதாக கூறப்பட்ட பதுளை போதனா வைத்தியசாலையின் மயக்கவியல் வைத்திய நிபுணர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பதுளை போதனா வைத்தியசாலையில் மயக்கவியல் வைத்திய நிபுணராக பணிபுரியும் கண்டியை சேர்ந்த திருமணமான குறித்த வைத்திய நிபுணர் நேற்று காலை பணியில் இருந்ததன் பின்னர் காணாமல் போயிருந்தார். இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் மீகக கிபுல பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவில் அந்த வைத்தியரின் கார் மகியங்கனை நோக்கி செல்வது பதிவாகியமை கண்டறியப்பட்டு நடத்தப்பட்ட விசாரணையில் பதுளை மகியங்கனை கால்வாய் வீதியில் உள்ள 17வது தூண் பகுதியில் நேற்றிரவு அவரின் காரும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.